கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எதிர்பார்க்காத விஷயத்த எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருங்க அப்படிங்கிற மாரி, அந்த மாரி தான் ஒரு சம்பவம் ஆர்சிபில நடந்திருக்கு. ஸோ நெறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஏகப்பட்ட மெசேஜஸ் நான் பார்த்தேன். இவர பத்தி பேசுங்க. இவரு தான் மொக்க வீரர்ன்னு நெனச்சோம். ஆனா பிளேயிங் 11ல இருப்பாரு போலங்கிற மாரி அவ்ளோ மெசேஜ். அந்த பிளேயர் யாரு? என்ன? ஏது? அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்கள வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட பிளேயிங் 11 பல தடவ, பல கோணத்துல பார்த்தாச்சு. ஸோ இந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, விளையாட மாட்டாங்கங்கிற மாரி அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ அதுல சூப்பரா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் லிஸ்ட்ல ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், அது மட்டும் இல்லாம ஜேக்கப் பத்தல், டிம் டேவிட்ன்னு சொல்லி நெறைய பேர் பத்தி பேசியிருந்தோம். ஆனா கன்சிஸ்டன்ட்டா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு பிளேயிங் 11ல இடம் கிடைக்குமாங்கிறது தான் டவுட். ஸோ வேற யாரும் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ரொமேரியோ செப்போர்ட். இவரை எடுத்தப்போ, இவர் எதுக்காக எடுத்தீங்கன்னு சொல்லி அவ்வளவு கேள்விகள் சோசியல் மீடியால வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பிளேயர் கிடையாது. ரீசென்ட் டைம்ல ஃபார்ம்லாம் இல்ல. ஸோ அவ்வளோ பெருசா சிக்ஸ் எல்லாம் அடிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நானே பல வீடியோல பிளேயிங் 11ல ஒரு தடவ கூட ரொமேரியோ செப்பர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா மேல வந்துட்டு ஃபில் சால்ட், ஸோ அதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் இல்லைன்னா ஜேக்கப் பத்தல், ஸோ இல்லைன்னா வந்துட்டு டிம் டேவிட் எடுத்துருவாங்க. ஸோ அது போக மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்ல ஸோ ஹேசல்வுட் எடுப்பாங்க. இதே 2 பவுலர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நுவான் துஷாரா அண்ட் ஹேசல்வுட் இருப்பாங்கங்கிற மாரி பல தடவ பார்த்திருந்தோம். ரொமேரியோ செப்பர்ட் கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்கிற மாரியும் பல தடவ கேட்டிருப்பாங்க. ஆனா, ஐஎல் T20ல அவரு கலக்கி போட்டுட்டு இருக்காரு. உண்மையாலுமே டெரிஃபிக்கான இன்னிங்ஸ் எல்லாம் ஆடி குடுத்துட்டு இருக்காரு. ஸோ நேத்தைய மேட்ச்ல பார்த்தோம் அப்டின்னா, நெறைய பேர் டிஎம் பண்ணதுனால தான் அதையவே நோட் பண்ணேன். 13 பாலுக்கு 38 ரன்னுங்க. கிட்டத்தட்ட 3 6 4 4ன்னு நெனைக்கிறேன். எல்லாமே கிளீன் ஹிட். 13 பாலுக்கு 38 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 பால் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல 50 கிராஸ் பண்ணி போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் 50 போட்டிருப்பாங்க. மிகப்பெரிய சாதனையா கூட இருந்திருக்கும். அண்ட் அதே மேட்ச்ல பவுலிங்லயும் பார்த்தோம் அப்டின்னா 2 ஓவர் போட்டு 14 ரன் குடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ டெரிஃபிக்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு பேட் அண்ட் பால். ஸோ ஒரு மேட்ச மட்டும் கணக்குல எடுத்துக்கல. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவர் லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்ல பார்த்தோம் அப்டின்னா 1 ஃபெயிலியர் ஆயிருக்காரே தவிர மத்த எல்லாமே பார்த்தோம் அப்டின்னா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ ஒரு சில மேட்சஸ்ல பவுலிங் வந்துட்டு அவருக்கு குடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் டீம் எல்லாம் சீக்கிரம் அவுட் ஆகும்போது அவருக்கு பவுலிங் வரக்கு முன்னாடியே வந்துட்டு முடிச்சுட்டாங்க. பவுலிங் குடுத்த மேட்ச்ல டீசென்ட்டா பண்ணியிருக்காருங்க. 1 விக்கெட், அது மட்டும் இல்லாம 2 விக்கெட் இந்த மாரி எடுத்திருக்காரு. எக்கானமி செமையா இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 7 to 7.5 இதுக்குள்ள தான் வச்சிருக்காரு. எக்கானமியும் வந்துட்டு நல்லா இருக்கு. பேட்டிங் கிடைக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு. ஸோ ஒரு மேட்ச்ல 3 பாலோ 4 பாலோ தான் கிடைச்சது. அதுலயும் வந்துட்டு ஒரு 2 6 அப்படிங்கிற மாரி அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாரி டைம் கிடைக்கும்போது செமையான பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்துட்டு ரொம்ப வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியாங்க வின்னிங் சிச்சுவேஷன்ல. ஸோ 11 பேருமே பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 11 பேருமே பேட்டிங், பவுலிங் அப்படிங்கிற மாரி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும். டவுன் ஆர்டர் பேட்ஸ்மேன் முதல் கொண்டு 6 அடிப்பாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அதே மாரி தான் ரொமேரியோ செப்பர்ட் இப்ப இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பேட் அண்ட் பால் 2லயுமே வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்றதுனால ஸோ நெறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல. ஸோ அந்த வகையில ரொமேரியோ செப்பர்ட் உண்மையாலுமே வந்துட்டு ஆர்சிபிக்கு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸ்ல கண்டிப்பா கை கொடுப்பாரு அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஆனா அதுக்கு பிளேயிங் 11ல இடம் கிடைக்கணுமே அப்படிங்கிற மாரி தான் ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹேசல்வுட், லியாம் லிவிங்ஸ்டன், ஃபில் சால்ட் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேக்கப் பத்தல் இல்லைன்னா டிம் டேவிட் எடுக்க போறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னொரு பவுலருக்கே இடம் கிடைக்காது. ரொமேரியோ செப்பர்ட் எப்படி வருவாருங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ அவர் வந்தாரு அப்படின்னா அவரோட கன்சிஸ்டன்டி இப்ப இருக்கக்கூடிய ஃபார்ம் அப்படியே கேம்ப்லையும் கண்டினியூ பண்ணாரு அப்படின்னா ஸோ பிளேயிங் 11ல 100% இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்போம். ஸோ தயவு செஞ்சு சான்ஸ் கொடுங்கங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ட்விட்டர்லாம் நான் பார்த்தேன். ஏகப்பட்ட விஷயம் இதை பத்தி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ரீசென்ட் டைம்ல ஆர்சிபியோட டாப் ஆர்டர் யாருமே ஃபார்ம்ல இல்ல. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அந்த மேட்சுக்கு முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்றேன். மேபி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல 3 ஆர்சிபி பிளேயர்ஸ், இந்த பக்கம் 3 மும்பை இந்தியன்ஸ் பிளேயருங்கிற மாதிரி ஆடுறாங்க. ஸோ மேபி அதுல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 மேட்ச்ல ஏதாவது ஒரு பிக் இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் கொலாப்ஸ், டோட்டல் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆவரேஜா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க பிளேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொமேரியோ செப்பர்ட் உண்மையாலுமே குறைவா இடப்பட்டோமா? அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.